ஏங்க வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரண சாதகம்னு போடுறேன். இந்த சாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே, இது கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பிடிபடும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் இதை பார்த்துருங்க. ஆனால் தள்ளி விட்றாதீங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். இப்போ ஒரு ஒருத்தர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு. சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, நல்ல சம்பளம், நல்ல ஒரு அமைப்பு. அவர் கற்பனை என்னென்னா, சொந்தமாக நம்ம பேரில் இடம் வாங்கணும், அம்மா பேரில் இடம் வாங்கணும், நல்ல நல்ல பால்கனி வச்சு நல்லா தெளிவாக வீடு கட்டி வாழணுங்கிற எண்ணம் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு கற்பனை கோட்டை. மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் 4க்கு போயிட்டார். 4ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருக்கார். மிதுன லக்கணம், லக்னாதிபதி 4ல் போய் ஆட்சி பெற்றிருக்கார். 4ஆம் இடங்கிறது அம்மா, தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, சொகுசு, காரு, சொகுசு எல்லாமே 4ஆம் இடம். அவர் நினச்ச மாதிரியே அம்மா பேரில் இடம் வாங்கிட்டாருங்க. நல்ல இடத்துல பைப்பஸில் இடம் வாங்கிட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்கிட்ட நாங்கள் சாதகம் பார்க்கும்போதே சொன்ன இடம் வாங்கிடலாம், ஒன்று கவலைப்பட, நீங்கள் உங்கள் அம்மா பேரில் எழுதுங்க. எப்படி அம்மா பேரில் எழுதுன்னு நான் சொல்ல முடியும்? மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் புதனா? மிதுன லக்கணம் புதன் வீடு, 4 கூடையும் கன்னியும் புதன் வீடு. 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கார். ஆட்சி உச்சம். அம்மா பேர் தானே பத்திரம் பதிவாகும், அம்மா பேர் தானே இடம் வாங்கணும், அம்மா பேர் தானே வீடு வாங்கணும், அம்மா பேர் தான் ஆர்சி கார் வாங்கணும். எல்லாமே சொன்னேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. ஆனால் எந்த தடங்கள் இல்லாமல் நடக்கும். கார் வாங்க போதும் தடங்கள் வராது, இடம் வாங்கும் போதும் தடங்கள் வராது. இடம் வாங்குகிற வகையில் புரோக்கர் சம்மந்தப்பட்டது டக்கு 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 டக்குனடியே பத்திரம் பதிவாயிடும். அம்மா பேரில் பதிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் லோன் போட்டு வீடு கட்டிடுறீங்களே அப்படி மறுபடியும் சாதம் பார்க்க வந்திருக்காரு. நான் லோன் போட்டு வீடு கட்டிடுறேன்னு சொன்னேன். இல்லை, எப்படிங்க லோன் போட்டு வீடு கட்டுறது? செவ்வாய் மிதன் லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 6க்கும் 11 கூடையவன். 6 கூடையவன் லோன் சம்மந்தப்பட்டது, 11 கூடையவன் மேஷம், அதாவது துட்டு சம்மந்தப்பட்டது. டக்கு டக்குன்னு உயர்ந்த அதிகாரினால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எப்படிங்க ஏன்னா, நீங்கள் பேங்க் சம்மந்தப்பட்டதை உங்கள் பழைய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் பேங்க் மேனேஜர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் பேங்கு, அதுலேருந்து உங்களுக்கு நண்பர் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். செவ்வாய் ஆனால் அந்த 6 கூடைய செவ்வாய், 11 கூடைய செவ்வாய் கண்டிப்பாக நண்பர். ஒரு 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 புதுசாக அவர் கூட படிச்சுருக்கு பழக்கம் கிட்டே பார்த்து, ஆஹா நீங்கள் இங்கே நம்ம ஒன்றா படித்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்பு அவர் உடனே நான் உனக்கு ஒரு 35 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் பண்ணி தரேன், நீ ரெடி பண்ணு, பத்திரத்தை பார்த்துன்னு சொல்லிட்டாரான். நீ வீட்டுக்கு வந்திருக்காரு, பத்திரத்தை பார்த்துட்டு 35 ரூபா உனக்கு ரெடி பண்ணி நீ படங்கிற வீடு கட்டின்ட்டார். எப்படிங்க? நான் என்ன வீடு, நீங்கள் இடம் வாங்கின்னு சொன்னீங்க, கார் வாங்கிட்டு சொன்னீங்க, வாங்கிட்டீங்க, இப்போ வீடு கட்ட போகிறீங்க, லோன் வாங்கினா அப்போ சொல்கிறாரு, எனக்கு என் சேலரிக்கு இவ்வளோ லோன் போட்டு கட்ட முடியுமா என்னங்கிறத அந்த டவுட்டில் தான் சாதகம் பார்க்க வந்தார். நீங்கள் லோன் கிடச்சுன்னு கட்டலாம் அப்படின்னு. அதே மாதிரி லோன் ஓகே ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துருச்சு, டக்கு டக்கு டக்குன்னு ஆசீர்வாதம் போட்டு வேலை ஆகிட்டுருக்கு. அவர் அப்பப்போ காரில் ஓடியாடுவார், ஏங்க வீட்டை ஒரு பாட்டுவாங்க, பாருங்கள். அவருக்கு ஒரு பயம் வேறு. என்னது சோசியல் சொன்ன மாதிரியே ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நடுக்கம், பயம் வரும். கவலைப்படாதீங்க, லோன்லாம் கட்டிடுவீங்க. நீங்கள் லோன் வாங்குறமே, இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ வாங்குறமே, கட்ட முடியாதாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. பயப்படாதீங்க, லோன் கட்டிடலாம். சரி. ரெண்டாவது அந்த 6 கூடை 11 கூடை வந்தோடனே ஆஃபீஸரே லோன் கொடுத்தாச்சு, கிட்டத்தட்ட வேலை ஆயிடுச்சு. அது வரைக்கும் அது பயம்தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ பால் காய்ச்சறதுக்கு வீடு புண்ணியத்துக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம் வீடு. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, ரொம்ப எல்லாமே நீங்கள் கூட இருந்து சோசியல் பண்ணிட்டீங்க, என் பையனுக்கு நல்ல வரனாகவும் நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் பாருங்கள், நீங்கள் உங்கள் கையால் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அது பார்க்கலாங்கம்மா அப்படின்னு. ஆனால் அப்போ தான் அந்த அம்மா மனசில் ஒரு நறுக்குன்னு பட்டுச்சு. என்னங்க இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்க, எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துன்னு சொன்னீங்க, இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறீங்க, என்ன கணக்கு அப்படி சொல்லிட்டு நான் பேசிட்டு தமாசை ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே சாதகத்தில் என்ன சொல்ல தெரியுங்களா, மிதுன லக்கணம் 7 கூடையும் குரு 6க்கு வந்துட்டார். 6க்கு வரக்கூடாது. மனைவிங்கிறது ஒரு செட் ஆகாது. ஒன்று மனைவி வந்தால் தாயை பிரிஞ்சிடணும், வீட்டை விட்டு வெளியே வேறு வீட்டுக்கு தான் போகிற மாதிரி. அம்மா வேணும்னா உனக்கு அம்மா வேணும்னா நீ அங்கேயே இருந்துக்கோ, இல்லைன்னா இங்கே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி மனைவி வரும். அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியாத நேரத்தில் விட்டுட்டு. அப்புறம் என்னென்னா, வரன் பார்க்க வர்றாங்க, பொருத்தம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், இனி நம்ம உண்மையை சொல்லிடணும். இதுக்கு மேலே நம்ம மறைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதில் சில விளைவுகள்லாம் இது வரைக்கும் நம்ம உண்மையை சொல்லிகிட்டே நம்ம செய்ச்சிட்டு வந்துட்டோம். இனி மனைவினால் என்ன பிரச்சனை சிக்கல், எவ்வளோ பிரிவினை வரும், நீங்கள் என்ன நடப்பீங்க, என்ன உங்களுக்கு சிரமங்கள் பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம ஓப்பனாக பேசிடணும். பேசாமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு ஒரு மன வருத்தம் வரும், நம்ம மேலே ஒரு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கரெக்டாக சாதம் பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நினச்சபடி இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க, உங்கள் அம்மா வீட்டில் இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க, நல்லா சொகுசு வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு.
ஆனால் மனைவி வந்தோன்னே இது பூரா ஆப்போசிட்டாக மாறுங்க, பிரச்சனையான வாழ்க்கை தாங்க போகும் அப்படின்னாரு. அட போங்க, நான் இதை விட பிரச்சனைலாம் பார்த்துட்டேன், மனைவி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் என்ஜாய் போயிட்டீங்க, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இதில் மனைவி வந்த பின்னாடி எந்த பிரச்சனை சிக்கல் வந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆனால் மனைவியோட நீங்கள் சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் அம்மாவும் பையனுமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஒன்றும் தப்பாக இல்லைங்க. மிதுன லக்னத்துக்கு 7 கூடையும் குரு நல்ல மனுஷன்தான், நான் நேர்மை கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவார், கோவப்படுவா, அப்படி டென்ஷன் ஆகும். அப்படி மனைவி 6க்கு போய்ட்டு ஆகும்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவார், அந்த பொண்ணு போயிடும். அப்போ நீங்கள் தான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், இதுதான் நடக்கும் அப்படின்னு. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது 7 கூடையும் குரு 6க்கு போயிடுச்சு. இவரோட சாதத்தில் மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் குரு, அது 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. என்னங்க 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அந்த குரு என்ன சாரம்? புதன் சாரம். புதன் யார்? லக்னாதிபதி, 4 கூடையவே சாரத்தில் உட்காந்துருக்காரு. 4 கூடை புதன் என்ன சாரம்? செவ்வாய் சாரம். 11ஆம் இடத்தை இயக்குதா இவருக்கு 2ஆம் தர அமைப்பு 11ஆம் இடம் இயக்குதா? ரைட்டு. அந்த மிதுன லக்னத்துக்கு 2 கூடை சந்திரன், அவர் பாரு 6க்கு போயிட்டார். மிதுன லக்னத்துக்கு 2 கூடையவே சந்திரன். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, குடும்பம் சம்மந்தப்பட்டது. 7ஆம் இடம்ங்கிறது குடும்பம், நண்பர்கள், கூட்டாளின்னு சொல்லக்கூடியது. 7 கூடையும் 6க்கு போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், அந்த லோன் போட்ட மேனேஜருக்கு இவருக்கு ரொம்ப வாக்குவாதம், பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனைக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. அவருக்கு இவரு பேசவே மாட்டார், போய் லோன் இவரோட கட்டிட்டு வந்துகிட்டே இருப்பார். அப்படி தான் இருக்குது. இல்லைன்னா சேலரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு பிரச்சனை வந்துச்சுங்க. 7ஆம் இடம் 6க்கு போனே பிரச்சனை வந்துடுச்சு. அதே மாதிரி பொண்ணு பார்த்தாச்சு, மனைவி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண முடியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதை சொல்லி கொடுத்துருக்குறேன். 7 கூடை 6க்கு போச்சு. அவங்க சொல்கிறது அப்படியே சரி கெடுக்குங்க, அம்மாவை கொஞ்சம் ஒதுக்கிட்டே வாங்க, அவாய்ட் பண்ணுங்கள், அம்மா நீ பேசாமறம்மா, அவங்க சொல்ல தான் கரெக்டுன்னு அப்படியே வாங்க, அப்போ வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்துச்சு. 2வது வந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடாது சந்திரன். 2 கூடை சந்திரன், அவர் 6க்கு போயிட்டாரா? 6க்கு போய் அது என்ன சாரம்? சந்திரன் வாங்கின சாரம் சனி சாரம். அப்போ வாக்குவாதம் அதிகமாக முற்றி அந்த அம்மா கோச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. இது பஞ்சாயத்துங்கிறது 3 தடவை நடந்துச்சுங்க. 3 தடவை நடந்து கடைசியில் கோர்ட்டு கேஸுன அளவுக்கு வந்து நிற்கிது பாருங்களேன். இப்போ இது வந்து சாதாரண ஒரு உதாரண சாதகம். ஒரு கை அம்மா, தாய், வண்டி வாகன வீடுமனையில் முன்னேற்றத்துக்கு வந்தால் மனைவி சம்மந்தப்பட்டது பின்வாங்கும். அப்போ 2டையுமே பேலன்ஸ் பண்ணணும். தாய், வண்டி வாகன வீடுமனை, மனை சார்ந்த 7ஆம் இடம், இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணி வண்டி போனோம்னா நீட்டாக போகும். அதை விட நான் இப்படி தான் போகணும்னு சொல்லி போனோம்னா பிரச்சனை சிக்கல் வரும். பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னிடம் சாதகம் பார்க்க அணுக வேண்டிய நம்பர், அதாவது 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.